விடுபட்டது கூட மீண்டும் தொடரும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சில கல்லூரி மாணவர்கள் இணைந்து ஜெபித்து தங்களுடைய கல்லூரி நாட்களில் தங்கள் நேரங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு பண்ணாமல் படிப்பு விளையாட்டு அதை விட்டால் ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒன்றாக கூடி வேதத்தை வாசித்து ஒன்றாக கூடி சில வாலிபர்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபித்ததின் விளைவாக எழும்பின ஊழியங்கள் தான் இன்னைக்கு தமிழக கிறிஸ்தவத்திலையும் சரி இந்திய கிறிஸ்தவத்திலையும் சரி பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிளஸ்ஸிங்ஸ் யூத் மிஷனாக இருக்கட்டும், இந்த பேர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளஸ்ஸிங் யூத் மிஷனாக இருக்கட்டும், எஃப்எம்பிபியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மிஷனரி ஸ்தாபனத்தின் தலைவர்கள் ஒரு நாள் கல்லூரியின் மாணவர்களாக இணைந்து அவர்கள் கூடி நண்பர்களாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு ஊழியங்களாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குது, மாறி இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே இருக்கிற படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் இருக்கலாம், ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்படிப்பட்ட ஒரு திங்கிங்லேயே ஒரு தலைமுறை உட்கார்ந்து இருந்தது. இந்திய தேசம் அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் வாலிபர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள என்ன தான் எப்பவுமே ஓடிட்டு இருந்தது, சுதந்திரன்றதே ஓடிட்டு இருந்தது. இப்போ ரொம்பவே சுதந்திரம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டைமில் பாருங்கள், அநேக ஜனங்களை தொட வேண்டும், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம சந்திக்கணும், இப்படின்ற எண்ணம் தான் இருந்தது ஒரு தலைமுறைக்கு. இப்பவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். விடுபட்டது கூட மீண்டும் தொடரும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். தேவன் உங்கள் கல்லூரி சாலைகளில் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் ஸ்கூல்ஸில் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்வை கர்த்தர் தொட போகிறார். நான் சொல்கிறேன், நாங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் சோகமே கவலையே வரலையான்னா அதெல்லாம் வந்திருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் மீறி சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் சொல்கிறேன். எங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்து அதனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தளர்வாக இருக்கிற நேரம் கூட சொன்னீங்களே ஐயா ஒரு வார்த்தை, அன்னைக்கு இது பண்ணீங்களே, அன்னைக்கு ஒரு ஜெபம் செஞ்சீங்களே, அன்னைக்கு ஒரு ஆலோசனை சொன்னீங்களே, அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்களே, அதான் அன்னைக்கு நல்லா இருக்கிறோன்னு ஒரு 4 பேர் சொல்லுவாங்க பாருங்கள், டப்புன்னு எழும்பிடுவோம். இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நீங்க உங்களுக்குள்ளதை வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது வளராது. நீங்க 4 பேருக்கு அதை பகிர்ந்து கொடுத்து பாருங்க. நீங்க எதுலையுமே பெருகாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பகிர்கிற பழக்கமே இல்லைன்னு அர்த்தம். நீ சில பேர் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், அதனால தான் அப்படியே இருக்கிறீங்க. வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது காரணம் சுயநலம்ன்ற. நான் என்னைக்கு கடவுள் அப்படி உங்களை டிசைன் பண்ணவே இல்லை, கடவுள் நம்மளை அப்படி உண்டாகவே இல்லை. நீங்கள் எப்போ உங்களை தாண்டி உங்களுக்குள் இருக்கிற இந்த சுவிசேஷத்தை, உங்களுக்கு கிடைத்த தேவனுடைய அன்பை, உங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் பகிர துவங்குகிறீர்களோ, நான் சொல்கிறேன் அது பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். ஆமென்.